மறுபடியும் காலை நேரத்தில் ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபிக்க கொடுத்த பெரிதான கிருபைக்காக தயவிற்காக நன்றி. கர்த்தாவே, அடியனை மறைத்து கர்த்தர் நீர் வெளிப்படுவீராக. கர்த்தாவே, ஆண்டவரே சப்பா பரிசுத்த ஆவியானவர் கர்த்தாவே இடைப்படுவீராக. கர்த்தாவே, ஆண்டவரே நாங்கள் அல்ல கர்த்தாவே, நீர் மாத்திரமே பேசத்தக்கதான கிருபை நீர் தருமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 6ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது தேவன் தாவீது பார்த்தீங்கன்னா மிகுந்த வேதனையோடு இருக்கிறார். அவருடைய கண்ணீர், கவலைகள், துக்கங்கள், பாரங்கள் இதை குறித்து தான் சங்கீதம் 6ல் பார்க்குறோம். சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிப்போமே யாராச்சும் ஒருத்தர். நான் பலனற்று போனேன் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றாரு. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா என் எலும்புகள் நடுங்கின்றதுன்னு சொல்லி தாவீது சொல்றாரு. இங்க பார்க்கும் பொழுது தாவீதோடைய பாவத்தை நாம் பார்க்கிறோம். தாவீதோட பாவம் மிகுந்ததா இருக்கிறது. அதாவது அவர் தேவனோடு இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு தாவீது செய்த பாவத்தின் நிமித்தம் தாவீது எப்படி இருக்காரு? தேவனை விட்டு தூரமா இருக்கிறார். நம்மளும் அநேக நாட்களில் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளும் அப்படிதான் நம்மளுடைய பாவத்தின் நிமித்தம் தேவனை விட்டு தூரமா இருக்கிறோம். அப்போ நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்குதுன்னா, நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். நம்மளுடைய பாவத்தின் நிமித்தம் தேவன் நம்மளை விட்டு தூரமா இருப்பார். தாவீதை போலதான் நம்ம வியாகுலப்பட வேண்டியதா இருக்கு. நம்ம கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறோம், ஆனா நம்மளுடைய ஜெபத்தை தேவன் என்ன பண்றாரு? கேட்கறது இல்லை. தாவீது பார்த்தீங்கன்னா தேவனுக்கு ஒரு பிரியமான மனிதனா இருக்கிறார். தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதன், தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதன். தேவன் தாவீதை கொண்டு அநேக யுத்தங்களை ஜெயிச்சார் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு தேவன் மனிதன் தான் தாவீது. ஆனால் தன்னுடைய கண்ணின் இச்சையின் நிமித்தம் அவன் விபச்சாரம் செய்கிறான். யாரே? தாவீது. விபச்சாரம் செய்து அந்த விபச்சாரத்தை மறைக்கிறதுக்காக அவன் என்ன பண்றான்னா கொலையும் செய்கிறான். அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை எல்லாத்தையுமே செய்கிறான். கண்ணின் இச்சை, விபச்சாரம், அப்புறம் கொலையும் சேர்த்து செய்யும் பொழுது தேவன் தாவீதை விட்டு பிரிந்து போய்விட்டார். தேவன் தாவீது ஜெபிக்கிற வேளையில தாவீதையுடைய ஜெபத்தை தேவன் கேட்கவில்லை. காரணம், தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். பரிசுத்தம் இல்லாதவன் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அதே போலதான் நம்ம எவ்வளவு பரிசுத்தமா இருந்து ஜெபிக்கும் பொழுது நம்ம பாவத்தில் இருந்தோம்னா நம்மளுடைய ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டாரு. இங்க தாவீது பார்த்தீங்கன்னா அவனுடைய எலும்பெல்லாம் நடுங்குதான். ஆண்டவருக்கு முன்பாக போய் உட்காந்து ஜெபிக்கும் பொழுது அவனுடைய எலும்பு நடுங்குதுன்னு சொல்லி ஒரு பயத்திலேயே ஜெபிக்கிறான். ஆனா தேவனுடைய சத்தத்தை அவனால கேட்க முடியல. ஆனா தாவீது ஒரு சண்டைக்கு போகும்பொழுது பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல போய் கேட்கிறாரு, என்னன்னு, ஆண்டவரே நான் போய் என்னால ஜெயிக்க முடியுமான்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, நீ போ, பெலிஸ்தியரை உன்னுடைய கையில நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆனா இந்த வேளையில தாவீதுடைய பாவத்தின் நிமித்தம் அவன் ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்தை அவனால கேட்க முடியல. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய பாவம் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்மளுடைய ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டார். அப்போ அந்த ஒரு பயம் இருக்கணும். அதாவது 3வது வசனத்தை பாருங்களேன், யாராச்சும் ஒருத்தர் படிங்களேன். போதும் சிஸ்டர். என்னுடைய ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. எப்படின்னா என்னுடைய ஆத்துமா ஏங்குது, தேவனுக்காக ஏங்குது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய சத்தத்தை கேட்காதபடிக்கு தாவீது என்ன பண்றாரு? அப்படியே தான் இருக்காரு. தேவனுடைய சத்தம் இல்லாதனால தாவீதுனாலே ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்காரு. அவருடைய பாவம் அவனுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுது? உறுத்திட்டே இருக்கு. ஆனா இங்க கீழே 6ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, ரா முழுவதும் என் கண்ணீரினால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கின்றேன். நம்மளுடைய பாவம் எப்படிப்பட்டதா இருக்குது? அவனுக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. இது ஒரு நாள் 2 நாள் அல்ல. அவனுடைய வாழ்க்கையில தேவன் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிற வரைக்கும் எப்படி இருக்கிறான்? தாவீது அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறான். காரணம், அவனுடைய பாவத்தின் நிமித்தம் அவனோடு சஞ்சரிக்க முடியவில்லை. தேவனுடைய சத்தத்தை அவனால கேட்க முடியல. தேவனோடு தூரமா இருக்கிறான். ஆனா அதனால அவன் என்ன வருந்துறான்? ஆண்டவரே நான் செய்தது பாவம், என்னை மன்னிச்சிருங்கன்னு. ஆனா இங்க அவனுடைய சத்தத்தை தேவன் கேட்கவே இல்லை. அநேக நாட்கள் நம்மளும் அப்படிதான். நம்மளுடைய பாவத்துல இருக்கும் பொழுது நம்ம என்னதான் கதறி அழுது ஜெபிச்சு விண்ணப்பம் பண்ணாலும் அதுக்கு தேவன் பதில் கொடுக்க மாட்டார். அது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? தேவன் நமக்காக அடிக்கப்பட்டு கல்வாரி சிலுவையில 3ஆம் நாள் உயிர் தெளிந்து நம்மளுடைய பாவத்தை மன்னித்தார். இருந்தாலும்
இந்த காலத்துல நம்மளுடைய பாவத்தின் நிமித்தம் தேவனோடு இடைப்படுகிற நேரம் கம்மி, நம்ம தேவனோடு சஞ்சரிக்கிற நேரம் கம்மி. ஆனா இங்க தாவீது பாத்தீங்கன்னா எப்பொழுதும் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதன், ஆனாலும் அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவன் எவ்வளவு பெரிய பாவம் செய்யறான். நம்மளுடைய கண்கள் தான் முக்கியமான ஒரு பாவமானதா இருக்கிறது இல்லையா? நம்மளுடைய கண்கள் தான் மெயினானது. நம்ம ஒரு கண்ணில் நம்ம பார்க்கும் பொழுது அதை அடையணும்னு தோன்றோம், அதை அடையிறதுக்கு போகும்பொழுது அது பாவம் தேவனுக்கு விரோதமாய் போகும் பொழுது அதை அடையணும்னு நினைக்கிறோம். இங்க அவன் விபச்சாரம் செய்யறான், கொலையும் சேர்ந்து செய்யறான். இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது தேவனோடு இருந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை தாவீது விட்டு போனது போல நம்மளும் அப்படிதான். அநேக நாட்கள் நம்ம தேவனோடு சஞ்சரிச்சு வாழுவோம். நம்மளுடைய கண்ணின் நிச்சய நிமித்தம் என்ன பண்றோம்? தேவனை விட்டு விலகி போயிடும். அந்த ஒரே செகண்ட் தான் நம்மளுடைய பாவத்தை என்ன பண்றோம்? பாவத்தை ஏத்துட்டு தேவனை விட்டு விலகி போயிடும். ஆனா அதுக்கப்புறமேட்டு அந்த பாவத்தை அனுபவித்த பிறகு, அந்த பாவத்தை முழுமையாய் அனுபவித்த பிறகு திருப்பியும் தேவனிடத்திற்கு வரும் பொழுது தேவன் அந்த இடத்துல இருக்க மாட்டார். காரணம், தேவன் பரிசுத்தரா இருக்கிறார். அந்த பரிசுத்தத்தை அவர் விட்டு கொடுக்காத ஒரு தேவன். நம்ம ஆண்டவர் மாத்திரம்தான் பரிசுத்தரா இருக்கிறார். நீங்க எந்த இடத்துல போய், எத்தனை சபைக்கு போய், எத்தனை ஆலயங்களுக்கு போயிருந்தாலும் சரி, எத்தனை விக்கிரகங்களுக்கு முன்பாக போய் நின்னாலும் சரி, அந்த இடத்துல நம்ம தேவன் மாத்திரம்தான் பரிசுத்தரா இருக்கிறார். வசனமும் அதுதான் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாதவன் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. காரணம், அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நாமளும் பரிசுத்தரா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்ம பரிசுத்தமாக இருந்தால் மாத்திரமே தான் தேவனை தரிசிக்க முடியும். நம்ம பரிசுத்தமாக இருந்தால் மாத்திரமே தான் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். நம்ம பரிசுத்தமாக இருந்தால் மாத்திரமே தான் நம்மளுடைய விண்ணப்பத்தை தேவன் கேட்பார். இல்லாட்டா அவர் மௌனமாக தான் இருப்பார். இங்க தாவீது அழுது புலம்புற நேரத்துல பார்க்கும் பொழுது அவன் என்ன நினைக்கிறான்? ஆண்டவரே, நான் மரித்து போறது கூட எனக்கு நலமா இருக்கும்னு சொல்லி தாவீது நினைக்கிறாரு. ஆனா அவருக்கு மரணமும் வரல. தேவனுடைய மௌனம் தான் தாவீதுக்கு எப்படி இருக்கு? ஒரு மரணமாய் இருக்கிறது. ஏன்னா அவனை சுத்தி திருப்பி என்ன பண்றாரு தேவன்? அவனை சுத்தி இருக்கிற ராஜ்யங்களை தாவீதுக்கு விரோதமாய் ஏவி விடுறாரு ஆண்டவர். என்னைக்கு நீங்க ஆண்டவரை விட்டு விலகி போறீங்களோ சத்ருவானவன் உங்களுடைய வாழ்க்கையில வந்துருவான். அந்த டிப்ரெஷன்ல நிறைய நேரத்துல நம்மளுடைய டிப்ரெஷன்ல போகும் பொழுது தேவனை தான் சார்ந்து கொள்ளணும். அநேக இடங்கள்ல நீங்க பார்ப்பீங்க, நிறைய டிப்ரெஷனுக்காக மெடிசன் எடுப்பாங்க. நிறைய பேர் டாக்டர்ஸை போய் கன்சல்ட் பண்ணுவாங்க, நிறைய டிப்ரெஷனுக்காக மெடிசின்ஸ் எடுப்பாங்க. ஆனால் அந்த மெடிசின்ஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு பிரயோஜனம், தேவனோடு உங்களுடைய பாவத்தை நீங்கள் அறிக்கையிட்டு உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிற தேவனிடத்தில் நீங்கள் போகும் பொழுது, அந்த பாவம் மன்னிக்கப்படும் பொழுது உங்களுடைய டிப்ரெஷன் மாறும், உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும். நீங்கள் கேட்கிற காரியங்கள் என்ன ஆகும்? உங்களுடைய வாழ்க்கையில் அது நிறைவேற்றுவார் தேவன். ஆனா ஒரு விஷயம் மாத்திரமே தெரிஞ்சுக்கோங்க, தேவனை விட்டு பிரிந்து போகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. உங்களுக்கு சமாதானம் வேணும்னா கர்த்தரை சார்ந்து வர வேண்டும். இந்த உலகத்துல தேவன் என்ன பண்றாரு? இந்த உலகத்துல எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டு போறப்பா, நீங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லல, நான் என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த பூமியில என்ன வேணும்? சமாதானம் வேணும். நீங்க எவ்வளவுதான் பணக்காரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பணங்கள் இருந்தாலும் சரி, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனா தேவன் என்ன சொல்றாரு? நான் என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். இந்த உலகம் கொடுக்காத சமாதானத்தை நான் கொடுத்து போகிறேன். இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன வேணாலும் கிடைக்கலாம், எது வேணும்னா கிடைக்கலாம், எல்லா பாவங்களும் கிடைக்கலாம். ஆனா சமாதானத்தை கொடுக்கிறது தேவன் மாத்திரமே. அவருடைய சமூகத்தில் போய் நீங்க காத்திருக்கும் பொழுது உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும், உங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். இங்க தாவீது பார்க்கும் பொழுது அநேக நாட்கள் அவன் கண்ணீரோடு தன்னுடைய படுக்கையில் அழுது கொண்டு இருக்கிறான். நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். நம்மளுடைய பாவத்தின் நிமித்தம், நம்மளுடைய கண்ணீரின் நிமித்தம் தான் தேவன் நமக்கு மறு உத்தரவு கொடுப்பார். நீங்க சும்மா சண்டே மட்டும் சர்ச்சுக்கு வந்துட்டு ஜெபிச்சுட்டு போனோம்னா நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது அல்ல. நீங்க பர்சனல் ரிலேஷன்ஷிப் தேவனோடு கூட இருந்தால் மாத்திரமே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். கம்யூனியன் எடுக்கிறதுனாலையோ நீங்க ஆலயத்திற்கு வர்றதுனாலையோ பாவம் மன்னிக்கப்படாது. தேவனோட பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே மாறிவிடும். சத்ருவானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான் இல்லையா? நம்ம கடைசி நாட்கள்ல இருக்கும் பொழுது பாவங்களும் பெருகி கொண்டே இருக்கிறது இல்லையா? இப்போ தாவீதின் காலத்துல பார்க்கும் பொழுது பாவம் கொஞ்சமாக இருந்தாலும் அவன் செய்த பாவம் பெரிய கொடிதான பாவமா இருக்கிறது. ஆனா இந்த காலத்துல நம்ம கையிலேயே நிறைய பாவங்கள் இருக்கு. மொபைல் போன், நீங்க வெளியிலாம் தேடி எங்கேயுமே போக வேண்டாம். கண்ணு நிச்சை, மாம்சத்து நிச்சை, பொருளாசை, பேராசை எல்லாமே உங்களுடைய கையிலேயே இருக்குது. நம்மளுடைய பாவத்துல நம்ம தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் ஆவியானவரோடு நெருங்கி வாழ வேண்டும்.
தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும், தேவனோடு நெருங்கி வாழ வேண்டும், தேவனோடு நடக்க வேண்டும், தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கணும். அப்படி நீங்க கேட்கலன்னா நீங்க தேவனை விட்டு தூரமா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்குங்க. அந்த டிப்ரெஷன் வரும் பொழுது நீங்க தெரிஞ்சுக்கலாம் தேவன் உங்களோடு கூட இருக்கலன்னு சொல்லி. அந்த குற்ற உணர்ச்சி நம்மளுடைய இருதயத்தில் எப்பொழுதுமே இருக்கணும். நம்ம ஒரு பாவம் செஞ்சுட்டா தேவன் என்னை விட்டு போயிடுவாருன்னு சொல்லி ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க. அந்த குற்ற உணர்ச்சி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பாவம் செய்வீங்க, தேவன் உங்களுடைய சத்தத்தை கேட்க மாட்டார், டிப்ரெஷன்ல போவீங்க, மெடிசன் எடுப்பீங்க, பாவத்துக்கு மேல பாவம் செய்து கொண்டே இருப்பீங்க, உங்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டார். இங்க தாவீது பார்த்தீங்கன்னா அவருடைய ஜெபத்தை கேட்கும் பொழுது மிகவும் வேதனையா இருக்கு. அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் இல்லையா? நீங்க நினைச்சு பாருங்க, தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதன், எல்லாத்துலேயும் வெற்றி, ஆரம்ப நாட்கள்லேருந்து தேவனோடு கூட வந்தது நிமித்தம், ஒரே ஒரு பாவத்தின் நிமித்தம் தேவனை விட்டு தாவீது விலகி போய்விட்டார். ஆனானப்பட்ட தாவீதுக்கே அந்த நிலைமை தானா நம்மளுக்கெல்லாம் நினைச்சு பாருங்க இல்லையா? நம்மளும் தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது, நம்மளுடைய பாவத்தை விட்டு விலகி வரும் பொழுது தான் நமக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு, மீட்பு உண்டு. அந்த மீட்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு இந்த உலகத்தில் வாழ்றதே வேஸ்ட். நம்ம மரிச்சு போனால் இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கணுமே தவிர நரகத்தில் இருக்கக்கூடாது. நம்மளுடைய பாவம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுது, பரலோகத்துக்கு போக முடியாமல் ஒரு தடை பண்ணுகிற ஒரு பாவமாக இருக்கிறது இல்லையா? இந்த பாவத்தை இன்னைக்கு நம்ம அறிக்கையிடணும். தாவீதை போல கண்ணீரோடு ஜெபத்தோடு நம்ம அறிக்கை விட்டு அந்த பாவத்தை விட்டு விலகி வரும் பொழுது தேவன் உங்களோடு பேசுவார். நீங்கள் அந்த வசனத்தை கீழே படிங்களேன், 8ஆம் வசனம் படிங்களேன். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். தாவீதுடைய அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டாருன்னு தாவீது சொல்றாரு. அப்போ தாவீதுடைய அழுகையின் சத்தத்தையும் தாவீதுடைய வேதனையும் தாவீதுடைய அந்த சஞ்சரிப்பும் அங்கலாப்பையும் தேவன் என்ன பண்ணாரு, ஏற்றுக்கொண்டார். அவனுடைய பாவம் மன்னிப்பைய தேவன் என்ன பண்றாரு, அங்கீகரிச்சு தேவன் என்ன பண்றாரு, கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டாருன்னு தாவீதே என்ன சொல்றாரு. அது எப்போன்னா, தாவீது தன் பாவத்தை ஒத்துக்கொண்டதும், தாவீது தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுதும், தாவீது போய் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது தாவீதுடைய பாவத்தை தேவன் என்ன பண்றாரு, மன்னிக்கிறாரு. அதே போலதான் தாவீது என்ன பண்றாரு, ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, தாவீதுடைய சத்தத்தையும் ஜெபத்தையும் அவர் கேட்டு தாவீதுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அதே மாதிரி தான். என்னைக்கு நீங்க ஆண்டவரோடு நீங்க போய் அவரோடு நீங்க கூட இருந்து அவர் உங்களுடைய பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது தேவன் உங்களை மன்னிப்பார். அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். தேவன் உங்களோட பேசுவார். தேவன் உங்களுடைய சத்தத்தை அவர் கண்டிப்பா கேட்பார். இன்றைக்கு நம்ம இதுல தாவீதுடைய வாழ்க்கையில என்ன கத்துக்கிறோம்னா, நம்ம பாவம் செஞ்சோம், அந்த பாவத்தை விட்டு முழுமையா விலகி தேவனோடு வரணும். அதுதான் இங்க இன்னைக்கு நம்ம கத்துக்கக்கூடிய வசனமா இருக்கிறது. தேவன் நம்ம விட்டு தூரமா இல்லைங்க, நம்ம தான் தேவனை விட்டு தூரமா இருக்கு. தேவனை நம்ம தான் தூரமா இருக்கிறோமே தவிர தேவன் எப்பொழுதுமே நம்மளோட கூட இருக்கணும்னு விரும்புகிற தேவனாக இருக்கிறார். இதோ மனுஷர்கள் மத்தியில தேவாதி தேவன் வாசம் செய்கிறாருன்னு சொல்லி அந்த பாடலே இருக்கு இல்லையா? அவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த மண்ணான மனிதனோட அவர் சஞ்சரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆதாமுடைய காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் என்னவா இருக்கு, அதுதான் தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி நம்மளுடைய பாவத்திற்காக அவர் என்ன பண்ணாரு, சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர் தெளிந்து நம்மளுடைய பாவத்தை அவர் மன்னிச்சுட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் நமக்கும் அதுக்கும் டிஸ்டன்ஸ் இல்லை. நம்ம இன்னும் தேவனோடு நெருங்கி தான் போகணுமே தவிர அந்த பாவம் நம்மளை தேவனிடத்திலிருந்து விலக்கி வைக்காது. ஏன்னா தேவன் நமக்காக சிலுவையில மரித்து விட்டார். அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டது நிமித்தம் நம்மளுடைய பாவம் தேவன் மன்னித்து விட்டார். இன்றைக்கு நீங்கள் ஒன்றுதான் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நீங்க எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அந்த பாவத்தை அறிக்கையிட்டு தாவீதை போல அழுது அந்த பாவத்தை அறிக்கையிட்டு தேவனோடு நீங்க வரும் பொழுது தேவன் உங்களுடைய ஜெபத்தையும் இன்றைக்கு கேட்பார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் வரும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம், உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே மாறும். தேவன் இந்த உலகம் கொடுக்காத சமாதானத்தை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கொடுப்பார். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, நாங்களும் ஆண்டவரே தாவீதை போல ஆண்டவரே சப்பா எங்களுடைய மனசாட்சியின்படி வாழ எங்களுக்கு கிருபையை கொடுங்க. கர்த்தாவே, எங்களுடைய பாவத்தை மன்னித்தரலும் ஆண்டவரே. மீண்டுமாக கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் பேச கொடுத்த பெரிதான கிருபைக்காக தயவிற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.